குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்தானது அதிகமாக வருகிறது. இதனால் 385 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்படுகிறது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெயில் நிலை வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆகிய அனைத்து ஆறுகளிலுமே நீர்வனத்தானது குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழையானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழையாகவும் விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. இந்த விட்டு விட்டு பெய்த மழை காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது அபாய அளவையான 42 அடியை தாண்டி தற்போது 44.46 அடியை எட்டிய நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 385 கன அடி நீர் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. இந்த நிலையில கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டி வருகிறது. இதனால் திருப்பரப்பு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் தற்போது சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குடிக்க தடை அப்படிங்கிற ஒரு இதையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.